ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சிஜே சிவா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறக்கு முன்னால் சிஎஸ்கே வந்து 2 லாஸோடு வந்திருக்காங்க. ஸோ ஆர்சிபி கிட்ட ஆர்ஆர் கிட்ட 2 டீம் கிட்டேயுமே வந்து தோற்றுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்கே ஃபீல்டிங் எஃபர்ட் நல்லா போடணும். ஸோ அடுத்து பாயிண்ட்ஸ் டேபிளில் 8th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த டிசி மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க 4 பாயிண்ட்ஸ் இருக்க டீம் கூடலாம் போய் சேர்ந்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இம்பேக்ட் பிளேயர் ரூலை வந்து சிஎஸ்கே நல்லா பயன்படுத்துகிறாங்க கைஸ். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா ஷேக் ரஷீதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ இப்போது நாளைக்கு சிஎஸ்கே vs டிசி நடக்க போகுது. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா சிஎஸ்கே அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மேட்ச்லையுமே சரியாக அமையலை. ஸோ ஓப்பனிங் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும், ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி. ஸோ ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அவர் வந்து 2 மேட்ச் நல்லா ஆடிருக்காரு. ஒரு மேட்ச் வந்து டக்கானாலுமே வந்து 2 மேட்ச் நல்லா ஆடிருக்காரு. பட் திரிபாதியை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபார்ம் சந்தேகம் தான். பட் டிசி மேட்ச்சில் பேக்கப் பண்ணலாம். ஸோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சிஎஸ்கே சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் த சேம் தான். ராகுல் திரிபாதி அண்ட் ரச்சின் ரவீந்திரா 2 பேருமே அடிக்கலாம். 1 ருத்ராஜ் கைக்வாட் கடைசி மேட்ச்சுக்கு ஃபார்முக்கு கொண்டாரு, பிரச்சனை கிடையாது. அடுத்து அட் 4 வந்து பார்த்திங்கன்னா ஷிவம் தூபே வராரு. ஸோ அது நல்ல ஒரு இதான்னு நல்லது தான். பட் ஏன் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுறாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரே பிரச்சனை. பட் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அட் 3 வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், அட் 4 ஷிவம் தூபே. அட் 5 யார் வரலாம் அப்படின்னா போன மேட்ச் யார் வந்தா? போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அட் 5 வந்து ரவீந்திர ஜடேஜா வந்தார். பட் எனக்கு கேட்டால் அட் 5 ஓவர்டன் வரலாம், 6 ஜடேஜா வரலாம், 7 தலை, 8 ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்க்கு இப்போ வந்துடலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் எஸ் அவர் வேணும். அவர் என்ன தான் இனிஷியல் மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இஸ் அ பிக் மேட்ச் பிளேயர். ஸோ அதனால் அவர் வேணும். அட் 9 வந்து பார்த்திங்கன்னா நூர் அகமத். ஸோ அவர் தான் வந்து சிஎஸ்கேயோட பெஸ்ட் பவுலராக இது வரைக்கும் இருக்காது, பெஸ்ட்டு ஸ்பின்னராக இருக்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலீல் அஹமத். அவர் ஓகே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குற இனிஷியலாக. ஸோ அது பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதீஷா பத்திரானா. ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ ஓரளவுக்கு போன மேட்ச் ஃபார்முக்கு வந்துட்டு அந்த விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பார். ஸோ ரன்ஸ் கொடுக்கல. ஸோ அதான் ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அதே டீம் திருப்பி வரதா ஏன் ப்ரோ அப்படின்னா இது நல்ல டீம் தான் கைஸ். மேபி சிஎஸ்கே ஒன்று ட்ரை கொடுக்கலாம் இதே டீமில். இம்பேக்ட் பிளேயர் கான்வேவை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. நம்ம வேறு யாரையாவது ரீப்ளேஸ் பண்ணி பேட்டிங் வர மாதிரி பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அது நல்ல டீம் தான். கண்டிப்பாக சிஎஸ்கே கண்டிப்பாக கம்மியாக கொடுக்க போகிறாங்க. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பாய் கைஸ்.